குடும்பம் சேர்வதில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அடிப்படையாக அமையக்கூடிய ஒரு சில தவறுகள் தான் காரணமா அமையுது. இந்த தவறுகளை சரி செய்து கொண்டாலே கட்டாயம் வீட்டில் செல்வ கடாட்சமானது பெருகும். பணம் கொடுக்கல் வாங்கல கண்டிப்பா நம்ம வாசல்ல வைத்தபடி செய்வது அப்படிங்கறத செய்யாதீங்க. வாசல்ல ஒரு பக்கம் இன்னொருத்தரும் வெளிப்பக்கத்தில் இன்னொருத்தரும் நின்று கொண்டு பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபட்டா கட்டாயம் பண பிரச்சனையானது வரும். இதை தவிர்த்துக்கணும். இரண்டாவது, வாசற்படி, ஆட்டுக்கல், அம்மிக்கல், உரல் இதுல நீங்க உட்கார்வது அப்படிங்கறது செய்யக்கூடாது. தலை வைத்து படுப்பது அப்படிங்கறது செய்யக்கூடாது. மூன்றாவதா, நம்ம வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஏற்றக்கூடிய குத்து விளக்கு, தினசரி ஏற்றக்கூடிய விசேஷ விளக்கு எதுவா இருந்தாலுமே தானா மலையேற விடுவது இல்ல ஊதி அணைப்பது அப்படிங்கறது செய்யக்கூடாது. நான்காவதா, உப்பு, அரிசி இந்த மாதிரியான ஐஸ்வர்ய பொருட்களை வீட்டுல கட்டாயம் சிந்தவே கூடாது. ஐந்தாவதா, மாலை விளக்கு வைத்ததுக்கு அப்புறமா பால், தயிர், மோர், தண்ணீர் இதை நம்ம இரவலாக கொடுப்பது அப்படிங்கறது செய்யக்கூடாது. ஆறாவதா, கிழிந்த ஆடைகள் இல்ல நெருப்பு புகைப்பட்ட ஆடைகளை கட்டாயம் அணியவே கூடாது. கிழிந்த ஆடைகளை அணிந்தபடி நீங்க தைப்பது அப்படிங்கறது செய்யக்கூடாது. ஏழாவதா, பூஜையில வைக்கக்கூடிய வெற்றிலையை தரையில வைப்பது அப்படிங்கறத செய்யாதீங்க.